அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொது வினாக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளவியல் பகுதியில் மொழித்திறன்லேருந்து உங்களுக்கு தமிழ்லேருந்து 5 கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கான ஒரு தேர்வாக இருக்க போது. இது நம்ம 2023 இந்த பேட்சுக்கு வச்சுருந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இது, சரிங்களா. இப்போ 2023 பிசி பேட்சுக்கு வச்சுருந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் ஒரு 50 கேள்வி இருக்க போது. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிரும், சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கண்ணன் படம் பார்த்தான் அப்படின்றது எந்த வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா. இது பார்த்திங்கன்னா செயப்பாட்டு வினைத்தொடர், சரிங்களா. அப்போ கண்ணன் படம் பார்த்தான், அப்போ இது செயப்பாட்டு வினைத்தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 வகையான தொடர்கள் இருக்குது. இதில் உணர்ச்சி தொடர் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், கேள்விக்குறி போட்டிருக்கு. இது வினாத்தொடர். என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கேள்விக்குறி இருந்துச்சுன்னா அது ஒரு வினாத்தொடர், சரிங்களா, கேள்வித்தொடர். அடுத்தது பாருங்கள். வீட்டிற்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் பேச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்தித்தொடர். அப்போ எந்த வகை தொடர், என்னென்ன தொடர்கள்லாம் இருக்குது, அந்த தொடருடைய அந்த வாக்கியம் படித்தா எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா. அப்போ என்னன்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியலை, இதை பாருங்களேன், ஆச்சரியக்குறி இருக்குது பாருங்கள். அப்போ இது பார்த்திங்கன்னா உணர்ச்சி தொடர், சரிங்களா. உணர்ச்சி தொடர் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உணர்ச்சி தொடர் எது? ஆப்ஷன் சி தான் பார்த்திங்கன்னா உணர்ச்சி தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி. மரவேர் அப்படின்னு சொன்னோம்னா கெடுதல் புணர்ச்சி, சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். புக் பேக் கொஸ்டின் பார்த்து. ஞானம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிவு அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உனக்கு பாட்டு பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நயங்கள்னு சொன்னோம்னா எதுகை, மோனை, முரண், சரிங்களா, இதெல்லாமே இருக்குது. அப்போ நம்ம இதில் என்ன நயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உனக்குன்னு சொல்லும்போது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அப்போ மோனை நயம் இருக்குது. 2வது எழுத்தும் ஒன்றி வர தொடுக்குது. இங்கே பாருங்கள், நான். அப்போ மோனை நயம், எதுகை நயம், 2 நயமும் இருக்குது. அப்போ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெரிய மீசை சிரித்தார், இந்த சொல்லுக்கான தொகையின் வகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்களேன், பெரிய மீசை சிரித்தார்னா மீசையாக சிரிக்க போது அந்த பெரிய மீசை வச்சிருக்கிற ஒரு ஆள் சிரிக்கிறார். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? அன்மொழி தொடர்னு சொல்லலாம். அப்போ பெரிய மீசை சிரித்தார், சிவப்பு சட்டை பேசினார், சரிங்களா. அப்போ முருங்கா நில்லு அப்படின்னு சொல்கிறோம். முருங்கா வைக்கிறவங்கள முருங்கான்னு சொல்கிறோம், புரியுதுங்களா உங்களுக்கு. சிவப்பு சட்டை போகிறாரு அப்படின்னு சொன்னால் சிவப்பு சட்டையாக போகுது, சிவப்பு சட்டை போட்டிருக்கிற ஒரு ஆள் போகிறாரு. அப்போ இந்த மாதிரிலாம் சொன்னால் அது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அருந்துணை என்பதனை பிரித்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அருமை கூட்டல் துணை அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அருந்துணை அப்படின்னா அருமை கூட்டல் துணை அப்படின்றது கிடைக்கும். பிரித்து எடுத்துக்க, சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலம் பட்டர் அப்படின்றவர் தான். குமரிலம் பட்டர் அப்படின்றவர் தான் அந்த திராவிடம் அப்படின்ற சொல்லை முதல்ல குறிப்பிடுறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது அப்படின்னா இலங்கை மற்றும் சிங்கப்பூர். அடுத்த கொஸ்டின். தமிழ் விடு தூதுவில் உள்ள கன்னிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 268 கன்னிகள் இருக்குது தமிழ் விடு தூதில். அடுத்த கொஸ்டின். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டினை சார்ந்தவர். இவர் 2ஆம் குலோத்துங்கனின் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான கூற்று தான், சரிங்களா. அடுத்த கூற்று. சேக்கிழார் தான் இயற்றிய பெரிய புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டார்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரிதான். அப்போ 2ம் சரின்றது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள். இரட்டை காப்பியம் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. 50 காப்பியங்களில் இவைகளும் உண்டு. அடுத்தது பாருங்கள். திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மணக்குடவர் அப்படின்றவர் தான் முதல்ல உரை எழுதினார் திருக்குறளுக்கு. திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியிருக்காங்க. அதில் மிக சிறந்த உரை யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் அப்படின்றவர் தான், சரிங்களா. பரிமேலழகருடைய உரை தான் மிகச் சிறந்தது. அடுத்த கொஸ்டின். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா. தமிழில் கிடைச்ச முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்றது தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அறியப்படுபவர் யாருன்னா விக்ரம் சாராபாய் அப்படின்றவர் தான், சரிங்களா. விக்ரம் சாராபாய் அப்படின்றவர் தான். விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின். யாருடைய பிறந்த நாளை ஆகஸ்ட் 9 தேசிய நூலக நாளாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அரங்கநாதனுடைய பிறந்தநாள் தான், சரிங்களா. அடுத்த கொஸ்டின். ராவண காவியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தை புலவர் அப்படின்றவர் தான் ராவண காவியத்தின் ஆசிரியர். அடுத்த கொஸ்டின். நாச்சியார் திருமொழியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 143 பாடல்கள் அப்படின்றது தான் சரியான விடை, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நரிவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
திருத்தக்க தேவர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? இவர் வந்து சீவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலை இயற்றுவார். அதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் அப்படின்ற ஒரு நூலையுமே எழுதியிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரியார் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? பெரியார் தான் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா பிச்சமூர்த்தியை தான் புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறுந்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 401 பாடல்கள். சரிங்களா? 401 பாடல்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஒரு ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். வாலண்ட்ரி அப்படின்ற சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்றது தான் அதுக்கு சரியான பொருள்படக்கூடிய தமிழ் சொல். சரிங்களா? அப்போ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அடுத்தது பாருங்கள். தென்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களின் வழியாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம் அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்டுவேல் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேவநேய பாவனரை தான் நம்ம மொழி ஞாயிறுன்னு சொல்கிறோம். சரிங்களா? மொழி ஞாயிறு, கலை ஞாயிறு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மொழி ஞாயிறு, கலை ஞாயிறுன்னு சொல்லும்போது இதெல்லாம் கவிஞர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பட்ட பெயர்கள். சரிங்களா? இதெல்லாம் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓமை கவிஞர்னா யார், உடைமை கவிஞர்னா யார், சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம வந்து ஜென்ரலான பொது தமிழில் வந்து இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். ஸ்லேடை என்று அழைக்கப்படுவது, ஸ்லேடை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது எதுனா இரட்டுற மொழிதல் அணி அப்படின்றது தான். இரு பொருள்பட வரக்கூடிய அணி தான் நம்ம இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லேடை அப்படின்ற இன்னொரு பேருமே அதுக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உரைசெய்யி உள்ளம். இதில் வந்து இந்த உரைசெய்யி அப்படின்றது எவ்வகை அளப்படை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சொல்லிசை அளப்படை. உரைசெய்யி அப்படின்னு சொல்லும்பொழுது சையி அப்படின்னு சொல்கிறாங்களா, இதை வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எட்டு வேங்கை ஆகியவை எம்மொழிக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பொதுமொழி. சரிங்களா? எட்டு வேங்கை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுமொழிக்கு உதாரணம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மூதூர் இதுக்கு வந்து இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க. மூதூர் அப்படின்றத நம்ம பிரித்தா முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லலாம். மை வருதா, பிரித்தா மை வந்துச்சுன்னா அதை பண்பு தொகைன்னு சொல்லிடலாம். அப்போ மூதூர் அப்படின்னு சொல்லும்போது இதை பண்பு தொகை அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தடக்கை இதுக்கு வந்து இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க. தடக்கை அப்படின்னு சொல்லும்போது இதை உரி சொற்றொடர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். சிவப்பு சட்டை பேசினார் இது எவ்வகை தொகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். முறுக்கு மீசை பேசினார், சிவப்பு சட்டை நடந்து போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இதெல்லாம் நம்ம அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அன்மொழி தொகை இதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மார்கழி திங்கள், சாரை பாம்பு ஆகியன எவ்வகை தொகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரிங்களா? நீங்கள் பாருங்களேன், 2 பெயர் வரும், இரண்டுமே ஒரே பண்பை வந்து உணர்த்தும். மார்கழின்னு சொன்னாலும் திங்கள்னு சொன்னாலும் இதெல்லாம் வந்து ஒரு நேரத்தை தானே குறிக்குது. அதேமாதிரி சாரைன்னு சொன்னாலும் பாம்புன்னு சொன்னாலும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு இனத்தை தான் குறிக்குது. அந்த மாதிரி இரு பெயரொட்டு பண்பு தொகை 2 பெயர் வரும், அது ரெண்டுமே ஒரே பெயரை தான் உணர்த்தும். அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள். பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் ஆங்கில சொல், இதுக்கு நேரான தமிழ் சொல்லும் கொடுத்துருக்காங்க. அதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், இதுதான் போன வருஷம் உங்களுக்கு பிசி எக்ஸாமில் கேட்டது. சரிங்களா? ஸ்டம்ஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, டெராண்டோ அப்படின்னா சூறாவளி, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த லேண்டு ப்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது சுழல் காற்றுன்னு சொல்லுதில்ல, இது வந்து நிலக்காற்று, சுழல் காற்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பொருந்தாத இணை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காசிகாண்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன் அப்படின்றவன் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். நன்மொழி இதுக்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க. நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாமா? அப்போ பிரித்தா மை வந்துச்சுன்னா இதை பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கேட்ட பாடல், கேட்ட பாடல் இது எவ்வகை தொடர் அப்படின்னா கேட்ட அப்படின்னு சொன்னோம்னா அப்படின்னு வருதா, அப்படின்னு வந்தால் என்னது பெயர் எச்சம். சரிங்களா? ஒரு வினை அதாவது ஒரு சொல் எச்சமாக நிற்கிது அப்படின்னா அது கேட்ட அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பெயர் எச்சம். இதுவே கேட்டு அப்படின்னு வருது, ஊ அப்படின்னு வருது, அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வினை எச்சம்னு சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வருக வருக வருக. அப்போ வருக அப்படின்ற ஒரு சொல்லை நம்ம பிரித்தோம்னா பொருள் தருது அப்படின்னா அது அடுக்கு தொடர்னு சொல்லலாம். இதே பிரித்தா பொருள் தரலைன்னா அது இரட்டை கிளவின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சலசல, கலக்கலை, மட அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் பிரித்தா நமக்கு வந்து பொருள் தராது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின். உனக்கு கவிதை எழுத தெரியுமா
என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை என்ன சொல்கிறோம்? இனமொழி விடை. ஒரு வினாவிற்கு இனமாக இன்னொரு விடையை சொல்கிறது தான் இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். கரெக்டுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸு. சமீபத்தில் காலமான எம்எஸ் சுவாமிநாதன் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் வந்து விண்ணியல் ஆய்வு, விவசாய ஆய்வு, இராணுவ ஆய்வு ஆசிரியர்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியான விடை எதுனா விவசாய ஆய்வு. இவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர், விவசாயத்தை பற்றி ஆய்வு செஞ்சு பசுமை புரட்சியை வந்து இந்தியாவில் கொண்டு வந்தவர் இவர் தான். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா எம்எஸ் சுவாமிநாதன் தான். சரிங்களா? இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தற்கொலையை தடுப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மனநல ஆலோசனை வழங்கும் உதவி எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 104 அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு. ஏன்னா சமீப காலங்களில் நிறைய தற்கொலைகள்லாம் நடக்குது. காவல்துறையிலும் சரி, மற்ற மாணவர்களும் சரி, பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுமே நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் அந்த மனநல ஆலோசனை வழங்கும் உதவி எண்ணை வந்து அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கு. அதனால் இது நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், ட்ராக் கேடி என்ற செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா தமிழக காவல்துறை கூட தொடர்புடையது தான் அந்த ட்ராக் கேடி அப்படின்ற ஒரு செயலி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 105 பாசுரங்கள் இருக்கும். சரிங்களா? பெருமாள் திருமொழியில் 105 பாசுரங்கள் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. விசும்பு அப்படின்னா வானம், ஊழி அப்படின்னா யுகம், தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை, பீடு அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சதம் என்ற சொல்லின் பொருள் என்னென்னா 100. சரிங்களா? 100 அப்படின்ற எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது தான் சதம் அப்படின்றது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திருவிளையாடற் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு சொல்லி அக்கா வந்து தம்பிகிட்ட கேட்குற இந்த வினான்றது ஏவல் வினா. ஏவல் வினா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு வினவுறது ஐய வினா. ஐயத்தோட வினவுறது. அங்கே கிடக்கிறது பாம்பா கயிறா அப்படின்னு ஒரு ஐயப்பாட்டோட வினவுறது. தன்னுடைய ஐயத்தை நீக்கிறதுக்காக கேள்வி கேட்குறது தான் நம்ம ஐய வினான்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம 50 கேள்விகள் பார்த்துருப்போம் தமிழ்லேருந்து. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.